அன்பார்ந்த தமிழக மக்களே, யார் இந்த டிடிவி தினகரன் என்கிற கேள்வி தமிழக மக்களிடையே பொதுவாக எழுந்துள்ளது. இந்த டிடிவி தினகரன் எங்கே இருந்தார், இப்போது திடீரென்று அரசியல் களத்திற்கு ஏன் வந்தார் என்று தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இது பற்றிய உண்மை தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சசிகலா அக்கா வனிதாமணி விவேகானந்தன் ஆகியோரது மகன்தான் இந்த டிடிவி தினகரன். இவருக்கு பாஸ்கரன், சுதாகரன் ஆகிய 2 சகோதரர்களும் இருக்கிறார்கள். டிடிவி தினகரன் தனது மாமன் மகள் அனுராதாவை தான் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த திருமணத்தை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே நடத்தி வைத்துள்ளார். அதோடு இல்லாமல் 1999ஆம் ஆண்டில் பெரியகுளம் தொகுதியிலிருந்து எம்பி போட்டியிட்டு அதற்கு வாய்ப்பளித்தவர் ஜெயலலிதா. எம்பியாக போட்டியிட்டு ஜெயித்து டெல்லி பாராளுமன்றத்திற்கும் இவர் சென்றுள்ளார். இதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர் சசிகலா தான் என்பது சந்தேகத்துக்கே இடமில்லை. அதோடு இல்லை, இவர் டெல்லி மேல் சபை எம்பியாகவும் பதவி வகித்துள்ளார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகவும் பதவி கொடுத்து அழகு பார்த்துள்ளார் நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. இத்தகைய பொறுப்புகளை எல்லாம் வகுத்ததற்கு காரணம் இதன் பின்னால் இருந்து ஆட்டுவித்த சசிகலா தான் என்பது அனைவருக்குமே தெரியும். இப்போது ஜெயலலிதா இறந்த பிறகு, அவரது மரணத்திற்கு பிறகு திடீரென்று அரசியலில் குதித்து நான் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அறிவித்து அந்த தொகுதி வேட்பாளராகவும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். 2011லேயே கட்சியிலிருந்து இவளை டிடிவி தினகரனை வெளியேற்றிவிட்டார் நமது ஜெயலலிதா. ஆனால் என்ன, இப்போதான் அவர் இறந்து போய்விட்டாரே, என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.